2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். பிரதீப் ப்ரோ வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்டலா நல்லா இருங்க அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட வந்து பிரதீப் ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. Can I stand up and clap for this? I didn't know he did this. பிரதீப் இன்னைக்கு வீடியோ போட்டது. I feel a little better because நான் வந்து அதான் நான் சொன்னேன். பிரதீப் நீ அமைதியா இருக்கிறது நீ உண்மையிலேயே தப்பு பண்ணிருப்பியோன்னு பலர் மனசுல வந்து ஒரு क्वेश्चन எழுப்புண்டா. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் என்ன சண்டை போடுவான். என்னன்னா அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரதீப் பிரதர் வந்து ரவீனா கிட்ட ஏதோ சொன்னாங்களாமா, எந்த பாலை உதைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான நோட்ல சொன்னாங்கன்னு சொல்லி ரவீனா சொல்லியிருக்காங்க. மாயா வந்து பொண்ணாக்கு மதிக்கல அவரு, அதனாலதான் இந்த மாதிரி சேப்பியோ செக்ஷுவலி அவர்கிட்ட அட்ராக்டடா தான் இருந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரதீப் பிஆர் பண்ணிருக்க முடியும்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தா போதுமானது தானே. அந்த பொண்ணு சந்தோஷமா பண்ணும். வந்திருந்த 4 பேரோட பேரண்ட் சைடுல இருந்து மாயா மேல அதிகமா லவ் வச்சிருந்தாங்க. எக்ஸெப்ட் பூர்ணிமா. மாயா வந்து பூர்ணிமா பொண்டாட்டின்னு கூப்பிட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ மாயா Dress வேற மாப்பிள மாதிரி போட்டுட்டு இருந்தாங்களா, அரேஞ்ச் மேரேஜ் சிச்சுவேஷன் நடந்த மாதிரி பேரண்ட்ஸோட அப்ரூவலோட இப்ப மாயாவும் பூர்ணிமாவும் நல்லா ஜாலி பண்ணுவாங்க. நிக்சன் சொல்லிட்டு இருந்தாரு, எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், அவர் உள்ள விட்டு போனா அவர் வேலையை அது பாதிக்குமா. ஏன் அவருக்கு அதிகம் தானே கிராக்கி பரவாயில்லை. அவர் வந்து கண்டிப்பா நிக்சன் வீட்டுக்குள்ள பண்ற லீலைகளோட. குட் மார்னிங் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பியும் இல்லையா? ஐ நோ, சூப்பரா இருக்கேன். ஐ திங்க் 79வது நாள் 80வது எபிசோட் இல்லைங்களா? ஃப்ரீஸ் டாஸ்க் எல்லாருமே எதிர்பார்த்தது. கண்டஸ்டன்ஸுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற எல்லாருமே வந்து இந்த டாஸ்க்குக்காக தாங்க நாங்க விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப தீவிரமா வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. நேத்து அது நல்லபடியா நடந்துருச்சு. நேத்துக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்றது ஃபீல் குட் டேயா தான் அமைஞ்சிச்சு. லைக் நிஜமாவே பேரண்ட்ஸோட மெச்சூரிட்டி தெரிஞ்சிச்சு. வந்த 4 பார்ட்டிசிபென்ட்ஸோட பேரண்ட்ஸுமே யார்கிட்டயுமே மூஞ்சி சுளுக்கிக்காம, யார்கிட்டயுமே ஆட்டிடியூட் காமிக்காம, எல்லார்கிட்டயுமே ஆசையா அன்பா பேசினாங்க. மாயாட்ட எக்ஸ்ட்ரா ஆசையாவும் பேசினாங்க. அதெல்லாம் ஒரு முதிர்ச்சிங்க. அது கண்டிப்பா முதிர்ச்சியின் அடையாளம் தான். சோ எந்த சர்காஸ்டிக் ரிமார்க்கும் யார்கிட்டயும் சொல்லாம அவங்க அதிக நேரம் அங்க ஸ்பெண்ட் பண்ணினாலுமே டைம் போக போக அவங்க போட்டதெல்லாம் சீனு ஆக்சுவலி அவங்க மனசுல வன்மம் இருக்குன்ற எதுவுமே தெரியல. அவங்க அதே மாதிரிதான். சோ எல்லாருமே சூப்பராவே உள்ள இருந்தாங்க. எல்லாரும் காமா கலெக்டடா இருந்தாங்க. யாரும் சஞ்சலப்படல. எந்த பேரண்ட்டுமே சஞ்சலப்படல. மத்த பேரண்ட்ஸ் வரும்போது அவங்கள்ட்ட மோதிக்கல, ஒண்ணுமே நடக்கல. அந்த பேரண்ட்ஸ் அந்த கண்டென்ட் எதுவும் கொடுக்கலன்றது உண்மை. அவங்களாவே இருந்தாங்க. பேரண்ட்ஸ் கரெக்ட். ஆக்சுவலி இன்னைக்கு பிரதீப் ப்ரோ வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அவர் மேல ரொம்ப சென்டிமெண்டலா நல்லா இருங்க அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட வந்து பிரதீப் ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த போட்டிருக்காங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு பாருங்க. நல்லா இருங்க, எல்லாத்துக்கும் மொத்தமா நல்லா இருங்கன்னு ஒரு கேப்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த வீடியோல ஹவுஸ்மேட்ஸை பத்தி தான். அந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு த்ரூ அவுட் அவரோட ஜேர்னில அவர் மேல வச்ச பொய் குற்றச்சாட்டுகள் ஒரு சைடு, அதுக்கு விளக்கம் ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்தியான வீடியோ போட்டிருக்காங்க. Can I stand up and clap for this? I didn't know he did this. அவட திட்டலாமா அந்த கழுத்தை என்கிட்ட டெய்லி பேசிஸ்ல டச்ல இருக்கான். 100 விஷயம் பேசுவான் வாட்ஸ்அப்ல. இப்படி பண்ண போறேன்னு சொல்லவே இல்ல. அதான் பிரதீப் போட்டிருக்காரு. வெயிட்டா வந்து போட்டிருக்காரு. சம்பவம் ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாத்துவாங்க. பிரதீப் ஃபர்ஸ்ட் டைரக்டோரியல் வெஞ்சர். ஆக்சுவலா இந்த குறும்பட வந்து இந்த அவர் கொடுத்திருக்க அந்த குறும்பட வந்து பிக் பாஸ் ஹிஸ்டரியில அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குறும்படமா தெரியல எனக்கு. நான் பார்த்த வரைக்கும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவர் மேல வச்ச பொய் குற்றச்சாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்திருக்காரு அந்த வீடியோல. I can't wait to see it. I hope it goes viral. இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டா போய் அந்த இன்டர்வியூ பாருங்க. ரியலி என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க. சூப்பர் மேம். இன்னும் நெக்ஸ்ட் bloody donkey. Donkey monkey pig. Good. இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. முடிச்சதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்டா கிட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி. நான் எங்க பேய் கண்ண திட்ட போறேன். ஃபர்ஸ்ட் 100 கிட்ட திட்டிட்டு அப்புறம் தான் வாட் டாஷ். இல்ல நான் நோண்டுவேன்னு தான் சொல்லல. நான் ஒரு இப்படி பண்றியா, why don't you do this? என்னோட தொல்லை தாங்க முடியாதுன்னு தான் சொல்லல என்கிட்ட. I know it.
ஆக்சுவலா அந்த வீடியோல நான் என்ன பார்த்தேன்னா, அந்த வீடியோவோட ஹாஃப் வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸோட மொத்த கண்டஸ்டன்ட்ஸ் பூர்ணிமா, மாயா, ரவீனா, அப்புறம் அவர் மேல வச்ச குற்றச்சாட்டுகள வச்சு போட்டுருக்காங்க. ஹாஃப் வீடியோக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் மட்டும் தான். என் பையன் பெருமையா இருக்கு. நம்ம வளர்ப்பு. ஒரு மாசமா நம்ம வளர்ப்பு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா ஆக்சுவலி இருக்கு. நான் அவனுக்கு நிறைய டயட்டரி சேஞ்சஸ் நானுமே நினைக்கல பையன் இப்படி பண்ணுவாப்லன்ட்டு. ஒரு கேக் உறுதி இன்னைக்கு. ஐ அம் மேக்கிங் ஹிம் அ கேக். மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸோட அப்பா அம்மாலாம் இந்த வீக் அப்படியே ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நீங்க யாரோட பேரண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? ஐயோ எனக்கு அழுகை வருது. அழுகை வருதா? ஐயோ என்னாச்சு மேம்? பிரதீப் செஞ்ச அந்த such a good thing he did. Yeah, let me just drink some water. Yeah. Get over it. பிரதீப் இன்னைக்கு வீடியோ போட்டது. I feel a little better because அவன்கிட்ட அதான் நான் சொன்னேன். பிரதீப் நீ அமைதியா இருக்கிறது நீ உண்மையிலேயே தப்பு பண்ணிருப்பியோன்னு பலர் மனசுல வந்து ஒரு கொஸ்டின் எழுப்போண்டா. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் என்ன சண்டை போடுவான். ஏதாச்சும் லைக் கீப் திங்கிங் ஸ்லீப் ஓவர் இட். ஏதாவது ஒரு ஐடியா உனக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. And I did a tarot reading for him the other day. And after all that, he has done this, and I'm feeling so good about it. I'm really happy. So எல்லாருமே ஆக்சுவலா ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரதீப் பிரதர் மேல லவ் வச்சிருக்கிற எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களுமே ஆக்சுவலா உங்க மேலயுமே நிறைய பேருக்கு அந்த எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க bro. யா வெரி ட்ரூ மேம். வெரி ட்ரூ. சோ சாரி மேம், நான் உங்களை அழுக வச்சிட்டேன். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஐயோ இது ஹாப்பினஸ் டியர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட புண்ணியம் கிடைக்கும். இது எனக்கு வந்ததுக்கு நீங்க புண்ணியம் சம்பாதிச்சிருக்கீங்க. என்னன்னா அந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரவீனாவோட மேட்டர்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா, ரவீனா அந்த பால் வச்சு விளையாடுற கேம் வந்து ஒன்னு இருக்கும். ரவீனா அதுல ஜாஸ்தி குனியாத பின்னாடிலாம் அந்த அருணா கோடி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிரதீப் பிரதர் வந்து நல்ல நோட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ரவீனா வெளியில எப்படி சொன்னாங்கன்னா, அவர் என்னோட அருணா கொடியெல்லாம் வச்சு இது பண்ணாங்கன்னு கமல் சார் கிட்ட ப்ளேம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு குறும்படம் ஒன்று காமிச்சிருக்காங்க இந்த வீடியோல. அண்ட் ஒரு பால் பிரதீப் பிரதர் வந்து ரவீனா கிட்ட ஏதோ சொன்னாங்களாமா, எந்த பாலை உதைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான நோட்ல சொன்னாங்கன்னு சொல்லி ரவீனா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு குறும்படம் காமிச்சிருக்கிறாரு பிரதீப் பிரதர். அவர் வேற ஏதோ இதுல தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா விஷ்ணு பிரதர் கையில பால் வச்சிருக்காங்க, தெரியாம வேற எங்கேயாவது இடிச்சிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிரதீப் பிரதர் சொல்லியிருக்காரு. நாங்களும் அந்த விஷயத்துல எடுத்து சொன்னோம் தானே. ஆரி கூட கேப்ரியல் ஒரு வாட்டி டாஸ்க்ல குனியும் போது அண்ணன் மாதிரி தான் பண்ணி கொடுத்தாரு. அது ஏன் why are you not able to think that Pradeep can be like that just because he is handsome and Arjun Reddy மாதிரி இருக்காருன்றதுனால அவர் மனசுல பூரா அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும். எல்லாரும் ராங்கா அசியூம் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ்ல சொன்னது வந்து மாயால அவர் எதிரா கொடி ஏத்துனது because he was not hitting on her. மாயா வந்து பொண்ணாங்க மதிக்கல அவரு. அதனாலதான் எல்லாருமே ஒரு மாதிரி சேப்பியோ செக்சுவலி அவர்கிட்ட அட்ராக்டடா தான் இருந்தாங்க. சேப்பியோ செக்சுவலி இன்டெலெக்சுவல் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாருமே இன்டெலெக்சுவலி பிரதீப் ரொம்பவே அட்ராக்டடா இருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள. அவர் தான் யார்கிட்டயுமே அட்ராக்டடா இல்ல. ஹி ஸ்டில் வெரி லாயல் டு ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவருக்கு உள்ள போய் அவளை பத்தி 24 மணி நேரம் பஜனை பண்ணணும்லாம் அவசியம் இல்லையே. அவங்க ஸ்டேபிள் மெச்சூர் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரதீப் பிஆர் பண்ணிருக்க முடியும்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தா போதுமானது தானே. அந்த பொண்ணு சந்தோஷமா பண்ணணும். அத பண்ணாத பிரதீப் தடுத்துட்டு இருந்தா. யூ டோன்ட் கெட் இன்டு திஸ் ப்ரோ. அப்புறம் ஒன்னையும் கிழிப்பாங்க. இன்னைக்கு கை தட்டுவாங்க, நாளைக்கு கிழிப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் பிரதீப் இது வரைக்கும் அமைதியா இருந்திருக்காரு. அண்ட் இப்போ ரொம்ப சூப்பரான மெச்சூர் அமேசிங் மூவ். அது அந்த படத்துல என்ன இருந்தாலுமே அது ஒரு 20 seconds of white noise இருந்தாலுமே I'm happy he just released it with that hashtag or அந்த description. அவ்வளவுதான். பேரண்ட்ஸ் வந்திருந்த 4 பேரோட பேரண்ட்ஸ் சைடுல இருந்து மாயா மேல அதிகமா லவ் வச்சிருந்தாங்க. நீங்க நல்லா பண்றீங்க, நல்லா இருக்கு உங்களோட பாக்குறது அப்படிங்கிற மாதிரிலாம். அது பெரிய ஷாக்கா இருந்தது எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது மேம்? லைக் ஐ மீன் they are parents. அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு யார்கிட்ட என்ன சொல்ற. அவங்க வந்து மாயாவை காக்கா பிடிக்கலாம் ஒண்ணு ட்ரை பண்ண. And I mean except Purnimaa's mom. அது மட்டும் நான் தனி டாபிக்கா நம்ம எடுத்து சொல்லலாம். பட் மத்தபடி மத்த 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓட அம்மா அப்பாவுமே இக்வானிமஸா இருந்தாங்க எல்லார்ட்டையும். மாயாவா நீங்க கொஞ்சம் வா உனக்கு கொஞ்சம் சரியா பாக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுதான் அந்த மூஞ்சி. So if you were to interpret it, மெச்சூரிட்டில அவங்க ரொம்ப பாசமா இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பாக்கட்டும் இந்த மாதிரி அரிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல பாத்திருக்கவே மாட்டோம் போலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுவே என்னோட ஃபேவரட்னே நான் சொல்லிடுறேன், அர்ச்சனாஸ் ஃபாதர். உங்களுக்கு? உண்மை
எனக்கு மேம் நிக்சன் கிட்டயோ, விக்ரம் கிட்டயோ போய் சொன்னாரு தெரியுமா? அந்த எனக்கு அது வந்து என்ன சொல்றது? ஒரு மாதிரி அப்பாவோட ஆமாங்க. ஒரு மாதிரி அப்பாவோட ஏக்கம் தெரிஞ்சது. "என்னடா என் பொண்ண இப்படி பேசிட்டியா நீ?" அப்படிங்கிற மாரிலாம் தெரிஞ்சது. அப்பாவுடைய ரொம்ப ஒரு தைரியம் மாரி தெரிஞ்சது தானே. இப்ப அந்த பொண்ணுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வருது? ஜெனடிக்ஸ் படி அப்படின்னு நமக்கு புரியுதுல்ல. அ கரெக்ட் மேம். இஸ் கரெக்ட் யங். மேம். சோ அவங்களுடைய தைரியத்துல வந்து நெறைய ஆவேசம் தெரியுது. அவர் வந்து ட்ரூ. மெச்சூர். சோ அவருடைய தைரியத்துல ஒரு கண்ட்ரோல் தெரியுது. அவருக்கு ஆமா. கோவம் தான். அவர் வந்து நிக்சன்ட்ட கோவமா தான் பேசினாரு. அது ஒரு ம், கோவம் ம், தான். ம், நீங்க அத ரெஜிஸ்டர் ம், பண்ணிக்கணும். தேர் இஸ் வெரி கண்ட்ரோல்ட் ஆங்கர் இன் தட். ம்ஹ்ம். அண்ட் அவர் விக்ரம்ட்ட சொன்னதும் கோவத்துல தான் சொன்னாரு. ஆமா, ஆமா. எண்ட் வரைக்கும் இப்ப நிக்சன் சாரி சொன்னபோது கூட, "சாரி எல்லாம் வேணாம்ப்பா" அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் பார்த்திருக்காரு நிக்சன் பல ஃபேக் சாரீஸ் இந்த மாரி சொல்லியிருக்கான். அந்த தேவையே ஆமா, இல்ல. ஆமா, ஆமா. என் மனசுல இருக்கிறத நான் சொல்ட்டேன் அப்படின்ற மாரி பண்ணாரு. சோ அவர் சூப்பர் டாடி. டாடி ஆஃப் தி டே சீரியஸ்லி அவர் தான் சொல்லுவேன். சீரியஸ்லி அவருக்கு தான் அந்த அவார்ட் வந்து குடுத்தே ஆகணும். பூர்ணிமாவோட அம்மாவ பத்தி நம்ம பேசியே ஆகணும் மேம். அவ்ளோ ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமாவுக்கு அகைன்ஸ்ட்டா இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஆப்போசிட்டா இருந்தாங்க. சாரி. அவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோனே பூர்ணிமாவ கொஞ்சம் கட்டிப்பிடிச்சு ஃபீல் பண்ணாங்க. பட் அதுக்கு ஆமா, ஆமா. அப்புறமேட்டே நான் உங்க ஃபேன், உங்க ஃபேன், உங்க ஃபேன்னு சும்மா எல்லார்கிட்டயும் வழிய ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் ஆ கிரிஞ்சா தான் இருந்துச்சு பாக்கறதுக்கு. அதுலயுமே வந்து ஓகே. விஷ்ணு அண்ணன்னு கலாய்ச்சுட்டு, அ ம்ஹ்ம். மாயாவ மாப்பிள மாரி ஏத்துக்கிட்டாங்களே! அதுதான் ரொம்பவே மேபி அவங்க ஏத்துக்கிட்டாங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்ப. ஹூ நோஸ்? பிகாஸ் த்ரூ அவுட் அவங்க மாயாவ மாப்பிள மாரி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஆமா, 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 ஆமா. சோ ஒரு அந்த விஷ்ணு ப்ரொபோசல் கிளீனா ரிஜெக்ட் பண்ணிட்டு மாயா ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ண மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. மேபி அவங்க சீரியஸ்லி அவ்வளவு அப்படிதான் இருந்தது. கோவக்காரி மதரோ! மேபி இருக்கலாம் மேம். வெளியில சோசியல் மீடியாஸ்ல என்ன சொல்லிக்கிறாங்க அப்டின்னா, விஷ்ணுவுக்கும் பூர்ணிமாவுக்கும் இல்லப்பா மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் தான் லவ்ஸ்ங்கிற மாரி பேசிட்டு இருக்கிறாங்க மேம். அவங்க அம்மாவே அத உள்ள போய் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பூர்ணிமா அம்மா. "என் வீட்டுக்கு வந்துடுறா, நீ வந்துடுறான்றாங்க." மாப்பிள்ளைட்ட பேசுற மாரி. சோ ஒரு ஆமா. கேர்ள்க்கும் ஏற்படக்கூடிய ஒரு லவ் பேஸ் உறவுல ஒரு மாஸ்குலின் பெர்சன் இருப்பாங்க, ஒரு ஃபெமினின். அது ஃபர்ஸ்ட்டே மாயா வந்து பூர்ணிமா பொண்டாட்டின்னு கூப்பிட்டு எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ஆமா, ஆமா. மாயா ட்ரெஸ் வேற மாப்பிள்ளை மாரி போட்டுட்டு இருந்தாங்களா? நிஜமாவே ஒரு மாப்பிள்ளை வெரி மாரி ட்ரூ. இருந்தது. பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு என்ன சொல்றது? அரேஞ்ச் மேரேஜ் சிச்சுவேஷன் நடந்த மாரி பேரண்ட்ஸோட அப்ரூவலோட இப்ப மாயாவும், பூர்ணிமாவும் நல்லா ஜாலி பண்ணலாம். அபௌட் நம்ம விக்ரம் அம்மா, அப்பா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு எப்படி மேம் புடிச்சிருந்ததா? ஏன்னா நெறைய சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட. விக்ரம் அம்மா சூப்பர்ங்க. ம்ஹ்ம். எப்படி எடுத்து சொல்லணுமோ, தன் பையனுக்கு எப்படி புரியுமோ, அ ம். விக்ரம் இஸ் வெரி ஸ்டப்பர்ன். அது நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் பூர்ணிமா மாரி தான். வந்த கிரிட்டிசிசம ம்ஹ்ம். யோசிக்காம, எனக்கே வருது. நான் என்ன பண்ணேன் மோட்ல தான் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணலன்றத அவருடைய அம்மா கரெக்ட்டா 10 நிமிஷத்துல சாஃப்ட்டா, குவைட்டா எடுத்து சொல்லிட்டு, அப்புறமா போய் எல்லாரோடையும் சோஷியலைஸ் பண்ணினாங்க. அதுவும் ஒரு சூப்பர் மெச்சூரிட்டி அது. அண்ட் சீரியஸ்லி பார்க்கறதுக்கும் அழகா இருந்தது. ஆமா. நல்லாவே ம். எடுத்து சொன்னாங்க. பையன் புரியிற மாரி ஆமா. திட்டல. கரெக்ட்டா அவருக்கு கேமுக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் எடுத்து சொன்னாங்க. பையன் மனச குழப்பவும் இல்ல. சோ ம், நேத்துக்கு ம். அ ஆமா. அ பூர்ணிமா அம்மாவ தவிர மத்த எல்லா பூமர்ஸுமே 100 அவுட் ஆஃப் 100 தான். அந்த பூமர்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஆமா வயசாயிடுச்சுல. பூர்ணிமாவே ஆச்சரியப்பட்டாங்களே அவங்க அம்மா பண்ற கிரிஞ்ச பார்த்துட்டு. ஐயோ! எங்க அம்மாவா இது? ஐ டோன்ட் நோ ஹூ திஸ் இஸ்ன்ற மாரி பண்ணாங்களே. ஆமா. மேம் இன்னொன்னு நம்ம முக்கியமா இந்த இன்டர்வியூல பேசணும். ஏன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ஸ்ல எல்லாத்துலயும் பேரண்ட்ஸ் ஒரு பேரண்ட்ஸா வருவாங்க, பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் 4 பேரோட பேரண்ட்ஸுமே வந்து ஹோல் டே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அந்த பிக் பாஸ் வீட்ல. லாஸ்ட்ல ஒண்ணா ஃபோட்டோலாம் எடுத்து. விஜய் டிவி ஸ்ட்ராட்டஜி ஃப்ளாப் ஆயிருச்சு. அவங்க நெனச்சாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் மோதிப்பாங்கன்ட்டு. அதெல்லாம் ஆமா. எதுவுமே நடக்கல. எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துமையாவே இருந்தாங்க. யாம் பெற்ற துன்பம் தான் நீங்களும் பெறுறீங்களா? அப்படின்ற மாதிரி அவங்க மேபி ஒண்டிட்டாங்க. மேபி யோசிச்சிருப்பாங்க நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சே அப்படிங்கிற மாரி இல்ல. விஜய் டிவி போட்ட பிளான்லாம் வேஸ்ட். ஃபார் ஷூர். வேஸ்ட். அந்த ஆமா. வீட்டுக்குள்ள இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ விட அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதிக மெச்சூரிட்டி இருக்குங்க. வெரி ட்ரூ. வீட்டுக்குள்ள அந்த பசங்க தான் வந்து அப்படி இருக்காங்களே தவிர, சோ இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யூ ஹேவ் டு பிளேம் இட் ஆன் தி இன்டர்நெட் அண்ட் சோசியல் மீடியா. சோ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸ்ல வளர்ந்த குழந்தைங்க அவங்க அப்பா அம்மாவ எப்பவுமே கிரிஞ்சுன்னு தான் நினைப்பாங்க அன்பார்ச்சுனேட்லி. ட்ரூ. எப்பவுமே நினைப்பாங்க. இப்ப உள்ள கூட காலைல லைவ்ல நிக்சன் சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ! ம்ஹ்ம். எங்க அப்பா வந்து கிரிஞ்ச் பண்ண போறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமாளிச்சாரு. அவர் ஆக்சுவலி ஒரு ஆட்டோ டிரைவர். அவருடைய வேலைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு பாக்குறேன்ன்றாரு. லைக் நிக்சன் உருட்டலுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆமா, சில பேர் ஆமா, அவங்க ஆமா. அப்பா, அம்மா உள்ள வந்து கிரிஞ்ச் பண்ணுவாங்களோன்னு வராம இருக்கட்டுமேன்னுலாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. அவ்ளோ அன்கிரேட்ஃபுல் சில்ட்ரன் அங்க.
சீரியஸ்லி மேம் இதெல்லாம் லைவ்ல வருதுங்களா? லைவ்ல வருது 24/7. நான் யூசுவலா இந்த இன்டர்வியூ ஒர்க் முன்னாடி 5 மினிட்ஸ் லைவ் பார்ப்பேன். ஏன்னா அங்க ஓ வைப் என்னன்னு பார்க்கறதுக்கு தான் பேசிக்கலி, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஓகே. அப்பா, அம்மா வீட்டுக்குள்ள வராம இருந்தாலே போதுங்கிற மாரிலாம் யோசிக்கிறாங்களா? அட கடவுளே! யா யா நிக்சன். எங்க அப்பா ஆட்டோ டிரைவர். அவர் உள்ள வந்துட்டு போனா ஆஹா. அவர் வேலைய அது பாதிக்குமா? ஏன் அவருக்கு அதிகம் தானே கிராக்கி வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, 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 ஆமா. அவர் ஆக்சுவலா மேபி இன்னைக்கு ஏரியா ப்ரோமோ லோக்கல் விட்டுருக்காங்க. மக்கள் இன்னைக்கு நிக்சன் அப்பா உள்ள வந்து அவர்கிட்ட பேசுற மாரி ஒரு ப்ரோமோ ஒண்ணு வந்திருக்கு. அதான் நிக்சன் அப்பா திட்டுவாருன்னு பயப்பட்டுட்டு இருக்கான். அதான் நடக்குதா ப்ரோமோல? ஆமா. உள்ளயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். மேபி இன்னைக்கு எபிசோட்ல தெரிஞ்சிரும். நிக்சன் அப்பா வந்து என்ன தாளிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. அவர் ஆட்டோ டிரைவர்னா டெய்லி பிசிக்கல் லேபர் பண்ணி நியாயமா ஒரு பொழப்பு நடத்துறவரு. அவர் வந்து ஆமா. கண்டிப்பா நிக்சன் வீட்டுக்குள்ள பண்ற லீலைகளோட எல்லாம் அவருக்கு உடன்பாடு இருக்காதுன்னு தோணுது தானே. கண்டிப்பா, கண்டிப்பா மேம். ஒரு அப்பாவா ஒரு தட்டி கேட்கிற அந்த இது கண்டிப்பா கேட்டு தானே ஆவாங்க. ஃபார் ஷூர். ஐ அம் கிளாட். நான் வந்து நிக்சனுக்கு ஏதாவது 4 ஃப்ரெண்ட் உள்ள போய் மச்சான் நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டு வந்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். பேரண்ட்ஸ் போறாங்கன்னா ம்ஹ்ஹ்ம். ஐம் வெரி ஹாப்பி. ரீசென்ட் டைம்ஸ்ல நான் சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது, நிக்சனுக்கு வந்து நிக்சன் மேல இருந்த அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிட்டு, கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா ஓப்பன் ஆயிருக்காரு. அவர் திருப்பி புதுசா வந்து அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகுறாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. உங்களுக்கு ஏதாவது ஃபீல் வந்ததா? அதுக்கு முழுக்க வந்திருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு 1 ஹவர்ல காட்டப்படுறது தான். அதுல வந்து ம்ஹ்ம். நிக்சன ரொம்ப ஒயிட் வாஷ் பண்ணி காட்டுறாங்க ப்ரோ. ம்ஹ்ம். 24/7ல அவரு ஏகப்பட்ட விஷயம் வாய விட்டுறாரு. இப்ப அதிகம் அதிகம் நெறைய வாய விட்டுட்டு இருக்காரு. ஓகே, ரிவ்யூவர்ஸுமே ஓகே. 24/7 ரொம்ப மென்ஷன் பண்ண வேணாம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் மக்களும் 1 ஹவர் தான் பாக்குறாங்க. ஆமா. ரிவ்யூவர்ஸோட ஃபோக்கஸுமே அந்த பக்கம் தான் போகுது. இது நிக்சன் இது பண்ணினான்னு எடுத்து சொன்னோம்னா, 1 ஹவர் ம். மட்டும் பார்த்தவங்க, "எங்க பண்ணலையா? நாங்க பார்க்கலையே" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ரிவ்யூவே ஒரு மாதிரி போயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் அவாய்டிங் மென்ஷனிங் டூ மச் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் ஆன் த 24/7. ம்ஹ்ஹ்ஹ்ம். ஸோ நிக்சன் டோட்டல் ஆக்டிவிட்டீஸ்ல செஞ்சுட்டு இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயிட் வாஷ் பண்ணி தான் 1 ஹவர் ஷோல காட்டுறாங்கன்றதுனால தான் காட்டுறாங்க. அவர் திருந்திட்டாரோ, மாறிட்டாரோ அப்படின்றதுனால நிக்சனுடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஆஹாஹா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். மேம் அப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருந்த பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே கிஃப்ட் குடுத்தாங்கல்ல. எனக்கு மத்தவங்க கிஃப்ட் குடுத்தத பத்தி பெருசா எனக்கு அது அபிப்பிராயம் இல்ல. பட் மாயா வந்து அர்ச்சனாவோட அம்மா கிட்ட கடலை மாவு குடுப்பாங்க. அது அந்த கடலை மாவுக்குள்ள ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா? கேவலமா தோணல உங்களுக்கு அது? அவங்க குடுத்த 2 கிஃப்ட்டுமே அவங்கள என்னன்னு சொல்றது? கஞ்ச பிசுனாரின்னு சொல்றதா? இல்ல ம். நல்லா இருக்கிற எல்லா விஷயத்து மேலயும் சிச்ச போய் கெட்டு விட்டுறணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரா? எல்லாத்தையும் ஒரு மட்டமான காமெடியோட லெவலுக்கு இறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்களா? மகா இளக்காரமா இருந்ததுல்ல அவங்க பண்ணது. மகா பண்ற ஆமா. எல்லா விஷயமுமே நம்ம அந்த நிமிஷம் சிரிக்கிறோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அது அந்த மாதிரி ம்ஹ்ஹ்ம். காமெடி. அது ரொம்ப மட்டத்திலும் மட்டமான காமெடிக்கு தான் போயிட்டு இருக்குது. இப்ப நீங்க சும்மா அவங்க அந்த கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவன் ஆமா, யோசிங்க. ஆமா. யூ வான்ட் ஏபிள் டு லாஃப். யூ வில் பி லைக் கிரிஞ்சு கூட இல்ல அது. கிரிஞ்சு கூட ஒரு மாரி க கியூட்டா, இன்னசென்ட்டா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு மகா இளக்காரத்திலேருந்து வர்ற ஒரு விஷயம் அது. கமல் சார் சீரியஸ்லி அந்த பண்ற டான்ஸ் காமெடி பார்க்கும்போது பத்தி எங்களுக்கும் அதேதான் தோணுச்சு. ஆ ஒ ஒ அவங்க குடுத்த ஒரு கிஃப்ட் விக்ரம் அவங்களுக்காக ஆசையா ஏதோ கைப்பொருள் செஞ்சு குடுத்துருக்கான். அத குடுத்துட்டாங்க. சோ இன்னொருத்தர் குடுத்த கிஃப்ட் மேல அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையா? ரைட்டு. ஒண்ணுமே இல்லையா? விக்ரம் மூஞ்சில நீட்டு இந்த பிரா வச்சு எடுத்து குடுத்துருக்கலாம். கரெக்ட்டு. ஒண்ணுமே இல்லையா அவங்கள்ட்ட. ஓகே. ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா. கம்மல், கிம்மல் ஒண்ணும் இல்லையா. பாவம் கர்ணன் மாதிரி விஷ்ணு ஆமா, ஸ்டார் எல்லாம் ஆமா. கட்டி குடுத்துட்டான். அப்புறம் தான் இருக்கிற விஷ்ணு எல்லாத்தையும் அள்ளி ஃபீல் குடுத்தாரு. பண்ணிக்கோன்னா, டேய் நாம எதுக்குடா கர்ணன் ஆனோம்? பாரு மாயா கடலமாவையும் ஒஞ்சு போன கைப்பொருளையும் குடுத்து இவ்ளோ கிளாப்ஸ், இவ்ளோ ஹக்ஸ் வாங்கிட்டு கமல் சார் அத சூப்பர்ன்னு சொல்ல போறாரு வீக்கெண்ட் ஷோல வேற. என்ன ஒரு ஆமா. இன்னோவேட்டிவ், கிரியேட்டிவ், தாட்ஃபுல், லேயர்டு கிஃப்ட் அப்படிம்பாரா. தேங்க் யூ, தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ. சுசித்ரா மேம். தேங்க்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. Holidays nale, adu namma GT Holidays da.